இது வந்து என்னோடய SSIS இன்புட் டைரக்டரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கஸ்டமர், டெஸ்ட் டேட்டா, டெஸ்ட் எரர் டேட்டா அப்படின்னு ஒரு 3 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட்டா நான் கிளிக் பண்ணல, ஐடி நேம் வந்து கரெக்டாக இருக்குது. டெஸ்ட் எரர் டேட்டா, டெஸ்ட் கஸ்டமர் நான் கிளிக் பண்ணுறேன், ஐடி கோர்ஸ் டேட்டில் வந்து கரெக்டாக இருக்குது. டெஸ்ட் எரர் டேட்டா நான் கிளிக் பண்ணிட்டேன், அதில் பாருங்கள் ஐடி கோர்ஸ் நேம், அதில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் டேட்டா நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்னுடைய SSAS ஆர்கைவ் டைரக்டரி. இது வந்து லாக் இது என்னுடைய. ஸோ என்னோடய SQL Server டூல்ஸ் படி டெஸ்ட் DBA வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எந்த டேபிளுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். டெஸ்ட் டேட்டா, டெஸ்ட் கஸ்டமர், டெஸ்ட் எரர் டேட்டா. ஓகே, ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெஸ்ட் டேட்டா கிளிக் பண்ணுறேன், எந்த டேட்டாவும் இல்லை. டெஸ்ட் கஸ்டமர் கிளிக் பண்ணுறேன், எந்த டேட்டா இல்லை. டெஸ்ட் எரர் டேட்டா எதுவுமே இல்லை. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ப்ராஜெக்ட் என்னென்னா லோட் மல்டிபிள் டைப் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா டு SQL டேபிள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் நம்மளோட கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கோடில் வந்து சம் எரர்ஸ் இருக்குது. ஸோ எரர்னா மேக்ஸிமம் பார்த்தா எரர் ஃபைல் மட்டும்தான் மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ அதை மட்டும் இப்போ பார்த்து செக் பண்ணலாம். இப்போது ஓகே, ஸோ பிரேசிஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட். ஸோ அந்த எரர் ஃபைல் தேவை. ஃபைல் டைரக்டரி யூஸ் பண்ணனா யூஸிங் system.io இந்த ஃபைல் டைரக்டரி நம்ம தேவை. ஓகேவா? இப்போ 2 எரர் ஃபைலை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ லாக் ஃபோல்டர் வந்து புதுசாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் இருக்குது லாக் ஃபோல்டர். ஸோ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா டேட் டைம் வந்து புதுசாக கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா இயர், மந்த்து, டேட்டு, ஹவர்ஸ், மினிட்ஸ், அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதான் நம்மளோட சோர்ஸ் ஃபோல்டர். இதை வந்து SSIS இன்புட் டைரக்டர் நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் எடுத்துருக்கோம். ஃபோல்டர் பார்த்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேறு நீங்கள் .pdf .jpgலாம் அது எடுத்துக்காது. .txt மட்டும் தான் எடுத்துக்கும். ஃபைல் டெலிமிட்டை பார்த்தீங்கன்னா கமா டெலிமிட்டராக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த கமா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாவை வந்து நான் சேவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSI ஆர்வி டைரக்டரியோட ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கோம். ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBOன்ற ஸ்கீமா நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அதிலே இருக்கும் பாருங்கள், DBO டாட் டேபிளையும் இருக்கும் பாருங்கள். இதான் ஸ்கீமா நேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டிக்ளேர் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரொவைட் த வேல்யூஸும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கனெக்ஷன் டு SQL Server இன் விச் யூ லைக் டு லோட் த ஃபைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ அண்ட் SQL Server ஸோ ரெண்டுமே இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், டெஸ்ட் DB டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் செக்யூரிட்டி 2 இருந்தால் தான் நம்ம SQL கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீடிங் ஃபைல் நேம் அண்ட் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் தான் சோர்ஸ் டைரக்டரி. சோர்ஸ் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோடய சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்துட்டு எடுக்கிறோம். சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என்ன SSI இன்புட் டைரக்டரி ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அது வந்து ஸ்ட்ரிங்கில் எடுக்கிறோம். ஒரு ஃபைலாக வந்து நம்ம எடுத்துகிட்டு சோர்ஸ் டைரக்டரி எடுத்துகிட்டு அதோடைய வித்தோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி ஒரு டைரக்டரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக எடுத்துகிட்டு அதோடைய ஒரு ரோஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேபிள் நேமோட நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கான கோடு தான் அது. எப்படின்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் மீன் ஃபைல் என்ட்ரிஸ். ஸோ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ரோ வந்து நம்ம வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த லோட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம என்ன SQL ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். என்னென்னா அது என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அதை என்ன ஸ்ட்ரிங் டேபிள் நேம் கொடுக்கும். என்னென்னா ரிமூவ் ஆல் நம்பர்ஸ். இன்கேஸ் இதை பழைய ஏதாவது டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது. புதுசாக க்ரியேட் பண்ண என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேமில் தான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இது என்ன சொன்னால் ரிமூவ் ஆல் நம்பர்ஸ் அண்ட் அதர் கேரக்டர் லீவ் ஆல்ஃபாபெட்டிக் ஃபார் நேம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி A8@AZ இந்த மாதிரி நேம்லாம் வந்து எடுத்துக்காது. ஓகேவா, ஸோ டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டாட் ரீப்ளேஸ் சோர்ஸ் டைரக்டரி. ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரிங் டேபிளும் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரைட்டிங் டேட்டா ஆஃப் த ஃபைல் இன்டு டேபிள். ஸோ இதான் வந்து நம்மளோட டேட்டா வந்து ரைட் பண்ணுறதுக்கான கோடு இது. அது என்ன சொல்லலாம், இன்டிஜர் கவுண்ட் வந்து ஈக்குவல் 0 சொல்ல வராங்க. அதில் ஸ்ட்ரிங் வந்து லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் காலம் யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். system.io ஸ்ட்ரீம் ரீடர்ஸ் சோர்ஸ் ஃபைல் நம்ம டேட்டா இருக்கும். சோர்ஸ் ஃபைல் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். நியூ system.io ஸ்ட்ரீம் ரீடர் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்கும். அதாவது ஃபைல் நேம் தான் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வைல் லூப்பில் தான் வந்து 1 by 1 வந்து நம்ம அந்த டேபிள் நேமில் இந்த காலமில் இருக்கிற டேட்டா வந்து 1 by 1 இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கமா டெலிமீட்டர் மட்டும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, எடுத்துகிட்டு எல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கொரியில்னா இன்சர்ட் இன்ட்டு ஸ்கீமா நேம் ப்ளஸ் டேபிள் நேம். அந்த டேபிள் நேமில் காலம் லிஸ்ட், அது என்ன காலம் லிஸ்ட்டோ அந்தோடைய வேல்யூஸை மட்டும் கமா டெலிமினேட் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அது இன்சர்ட் முடிஞ்சக்கப்புறம் SQL கமாண்டில் பார்த்தீங்கன்னா SQL CMTல நியூ SQL கமாண்டில் கொரி அதோட SQL கனெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் நான் கொரி. ஸோ ஒரு கொரி வந்து 1 by 1 நம்ம ரன் பண்ணிகிட்டே வரும். அதே பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலமில் வந்து நம்ம டேபிளோட ஈச் அண்ட் எவ்ரி காலமில் வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். இது எதை பேஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேபிள் நேம் மட்டும்தான், பர்டிகுலர் டேபிள் நேம் உள்ள என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை மட்டும்தான் அந்த காலமில் வந்து 1 by 1 இன்சர்ட் ஆகிட்டே வரும். இது வந்து கவுண்டரில் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து 1 by 1 வந்து நமக்கு ரன்னிங்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கவுண்டர் பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் ரன்னிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, அது எல்லாமே இன்செட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் என்ன ஆகுனா க்ளோஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் முடிஞ்சக்கப்புறம் அதேப்புறம் SQL கனெக்ஷன் டாட் க்ளோஸ், அது SQL கனெக்ஷன் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கண்டினியூஸாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் டேபிளில் அதோடைய காலமில் 1 by 1 டேட்டா வந்து இன்செட் ஆகும். ஓகேவா, இன்கேஸ் அந்த காலமில் அந்த டேட்டா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா எரர் லாகில் போய் உட்காந்துரும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் த ஃபைல் ஆர்கைவ் ஃபோல்டர் ஆஃப்டர் ஆடிங் டேட் டைம் டு இட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபைல் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து என்னென்னா ஆர்கைவ் ஃபோல்டர் போய் சேவ் ஆகிடும். எப்படி சேவ் ஆனால் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் வித் டுடே டேட் அண்ட் டைமில் போட்டுட்டு அந்த டேட் அண்ட் டைம் போட்டு அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன எக்ஸ்டென்ஷன் .txt. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த டேட்டா வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னும் போது என்னென்னா அது வந்து லாக் ஃபைலில் போய் சேவ் ஆகும். வித் டேட் அண்ட் டைமில் போய் சேவ் ஆகும். அந்த லாகில் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா என்ன எரரோ அந்த எரர் வந்து அதில் இண்டிகேட் காமிச்சிடும். எப்படின்னா .txtல சேவ் ஆகும். லாகில் அதே மாதிரி என்ன ஃபைல் நேமோ டேட்டு ஃபைல் நேம் டேட் வித் அதோடைய TXT எக்ஸ்டென்ஷன் என்ன வரும் அப்படின்னா .logன்ற நேம் தான் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய டேபிள் கரெக்டாக இருந்ததுன்னா அதோட ரோஸ் அண்ட் டேட்டாஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் சேவ் ஆகும். ஓகேவா, இன்கேஸ் எரர் இருக்கும்போது நம்ம லாக் ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ அதை வந்து இந்த கோடில் சொல்ல வராங்க. ஓகே, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பில்ட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த எரர்ஸும் இல்லை, எந்த இஷ்யூஸ் இல்லை, எம்எல்எஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ நான் SQL Server 2014 ஃபஸ்ட் இன்புட் டைரக்டரி பாருங்கள், 3 டேபிள் இருக்கு இல்லையா. ஆர்கைவ் ஃபோல்டரில் எதுவுமே இல்லை, சில லாக்லேயுமே எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணால்
ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண அதுக்கு முன்னாடி பில்ட் கொடுத்துட்றேன். பில்ட் செக்ஷன் கொடுத்துடலாம். பில்ட் வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து SQL Server 2014 கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட்டா நான் கொரி ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. டெஸ்ட் கஸ்டமர் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 டேட்டாஸ் வந்து ரோஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. டெஸ்ட் எரர் டேட்டா பாருங்கள், எனக்கு டேட்டா எதுவுமே வந்து க்ரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா அதில் வந்து நேம் மட்டும்தான் இருக்குது, அது ஐடி வந்து எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகலை. ஓகேவா? பாருங்கள், ஆர்கிவ் டைரக்டரியில் டெஸ்ட் டேட் இன்றைக்கி என்ன டெக்ஸ்ட் ஃபைலோ அதோடைய டேட்டு வித் அதோடைய எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அதேமாதிரி லாகில் பாருங்கள், என்ன எரர் லாகு இன்றைக்கி என்ன டேட்டு, அதோடைய லாக் அப்படின்ற ஃபைலுமே சேவ் ஆகிடும். ஓகே, திருப்பி நம்ம அகைன் நான் அதே வந்து காப்பி பண்ணுறேன். ஆர்கிவ் ஃபோல்டர் டைரக்ட் காப்பி பண்ணிட்டு திருப்பி இன்புட் டைரக்ட்லாம் போட்டுட்டு மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ரன் பண்ணும்போது என்ன ஆனால் திருப்பி வந்து ஓகே நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து Visual Studio 2015 வந்து மறுபடியும் வந்து கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து மறுபடியும் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து டெஸ்ட் டேட்டா வந்து நான் கொரி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் 2 டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அதேமாதிரி டெஸ்ட் கஸ்டமர் வந்து ரன் பண்ணுறேன். அகைன் 2 டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். எரர் டேட்டா மறுபடியும் வந்து இது ஆகலை, ஏன்னா அதோடைய ஐடியில் வந்து வேல்யூஸ் எதுவுமே இல்லை. அதனால் வந்து நமக்கு வந்து கண்டென்ட் வந்து சேவ் ஆகாது. ஓகே, ஒரு காலம் எதுவுமே வரலனா கூட வராது. அப்புறம் எரர் லாக் நீ டுடே டேட் அப்படியே லாக் சேவ் ஆகிருக்கும். இன்புட் டைரக்டில் அந்த லாக் இது அப்படியே இருக்கும். இப்போ புதுசாக நம்ம கொடுத்தோம் பார்த்திங்கன்னா, நம்ம மறுபடியும் கொடுத்தோம் பாருங்கள், அது வந்து பழைய டேட்டோட புது டேட்டோட இன்சர்ட் ஆகிருக்கும் டேட்டாஸ். ஓகேவா? இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.